உலகத்தில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் சொர்க்கத்தில் கிடைக்காது. என்னது? எல்லாம் கிடைக்கும்னு இப்போ தான் சொன்னீங்க, அடுத்த நிமிஷத்தில் சில விஷயங்கள் கிடைக்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று நாம் யோசிப்போம். அன்பானவர்களே, உலகத்தில் சில விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம். நாம் விரும்பியோ விரும்பாமலோ நமக்கு எப்படியாவது வந்து சேர்ந்து விடுகிறது. அதில் மிக முக்கியமானது கவலை இல்லையா? மன அழுத்தம், பாரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருது. ஏதாவது ஒரு ரூபத்தில், அது நம்முடைய தொழில் ரீதியாக அல்லது குடும்ப ரீதியாக அல்லது பிள்ளைகள் ரீதியாக. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அல்லது நம்ம நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய, நாம் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் ரீதியாக ஏதோ ஒரு ரூபத்தில் கவலை வருது. எந்த அளவுக்கு என்றால், இன்றைக்கு உலகத்தில் பெரிய நோயாக உருவெடுத்திருப்பது என்னவென்றால் மன அழுத்தம்தான். மன அழுத்தத்தினால்தான் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், மாரடைப்பு ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களில் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால தான் அதிகப்படியான மாரடைப்புகள் முக்கியமாக வருது. உணவு, எல்லையற்ற உணவு முறை, எல்லையற்ற அந்த உணவு பழக்க வழக்கம், அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அதிகப்படியான காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறான். WHO என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அது சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா, 2025 உலகத்திலேயே பெரிய நோயாக எது உருவெடுத்து நிற்கும்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான்றான். உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய நோயாக இது இந்த மன அழுத்தம் தான் இருக்கும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக 60 வயதுகளில் வந்த மாரடைப்பு இன்னைக்கு 20 வயசு, 25 வயசு, 30 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் வருது. மாரடைப்பு மரணங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு இதய ரீதியான மருத்துவத்திற்கு லைன் கட்டி நிற்கிறாங்க. சர்வசாதாரணமாக என்னமோ கையை கிழிச்சு சின்ன ஒரு சர்ஜரி செய்கிற மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது சர்வசாதாரணமாகி போச்சு இன்னைக்கு. அன்பர்களே, கவலை தான் மனிதனை பல்வேறு விதமான நோயிலே கொண்டு தள்ளும். கவலை என்பது சாதாரணமானதல்ல. மனிதனை இளமையிலேயே வயோதிக நிலைக்கு கொண்டு போய் தள்ளிவிடும். மனிதனுடைய மொத்த வேலைக்கும் அது என்ன செஞ்சிடும்னா, அந்த கவலை வந்து விட்டால், மன அழுத்தம் வந்து விட்டால் முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். இப்போ உலகத்தில் கவலை, ஏதோ ஒரு ரீதியில் கவலை வருது. இந்த கவலை சொர்க்கத்தில் உண்டான கிடையாது, கிடையவே கிடையாது. யாருக்கும் கவலை கிடையாது. சொல்லப்போனால் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் நுழைந்ததற்கு பிறகு என்ன துவா செய்வார்கள்? குர்ஆன் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஸ்ஹப அன்னல் ஹஸன். ஒவ்வொன்றையும் செஞ்சு முடிச்சோன்னு அல்லாஹ்வை நம்ம புகழ்றோம். ட்ரெஸ் போட்டோம், ட்ரெஸ் போட்டு முடிச்சோன்னு என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதீ கஸானி ஹாதா. அல்லாஹ் தான் எனக்கு இந்த ஆடையை கொடுத்தான். வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா. அவன் தான் எனக்கு இந்த ஆடையை கொடுத்தான். என்னிடத்திலிருந்து எந்த உழைப்பும் கிடையாது, என் திறமை எதுவும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்தான், நான் உடுத்திருக்கிறேன், அவனுக்கே எல்லா புகழும். பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தோம், சிறுநீர் கழித்து விட்டு வந்தோம், நம்முடைய தேவையை பூர்த்தியாக்கி வந்தோம். வெளியே வந்தோன்னு என்ன துவா ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதீ, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். குஃப்ரானக, இறைவா நான் இடத்திலே மன்னிப்புக்கு தேடுகிறேன். அஸ்ஹப அன்னியல் அதாவ ஆஃபானி, எனக்கு இருந்தால் தொந்தரவு தரும், அதை என்னிடத்திலிருந்து நீ வெளியாக்கி விட்டாய். 2 நாள், ஒன்றும் இல்லை, 1 நாள் முழுசா நிறைவாக நாம் மலம் கழிக்கவில்லை என்றால் என்ன மாதிரி உருண்டுக்கிட்டு வரோம் அங்கிட்டு இங்கிட்டும். அது வெளியேறினால்தான் உடலுக்கு சுகம். சிறுநீர் உடலை விட்டு பிரிய வேண்டும், பிரியவில்லை என்றால் பெரிய தொந்தரவு. எனவேதான் அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன சொல்லுகிறோம்? உள்ள போயிட்டு வெளியே வந்த உடனே அஸ்ஹப அன்னியல் அதா, எனக்கு நோவு தரக்கூடிய விஷயத்தை என்கிட்ட வெளியாக்கிட்டேன். என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா? ஒவ்வொரு நாளும் நாம் அதுக்கு எந்த விலையும் கொடுக்கறது இல்லை. அதற்கான அதனுடைய பலனை, அதனுடைய பிரம்மாண்டமான அதனுடைய பலனை நாம் உள்வாங்கிறது எந்த அளவுக்கு வாங்கிக்கும் தெரியல. ஆனால் அது வெளியே வருகிற பொழுது அந்த துவாவை செய்து விட்டால் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளதாக மாறி விடுகிறோம். இப்படி ஒவ்வொன்றும் செஞ்சு முடிச்ச பின்னாடி அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோம். இப்படித்தான் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு போன பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஸ்ஹப அன்னல் ஹஸன், கவலையை, சிரமத்தை, மன அழுத்தத்தை எங்களிடத்திலிருந்து அல்லாஹ்வே நீ போக்கி விட்டாய். இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. வந்துட்டோம், உள்ள சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டோம்.
இது இனிமே நிரந்தரம், இதுல எந்த கேள்வியும் கிடையாது. எங்களுக்கு இனிமே எந்த கவலையும் இல்லை. சம்பாதிக்கணுமே, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, ரமதான் வந்துருச்சு ட்ரெஸ் எடுத்து தரணுமே, அல்லது வேற தொழிலில் முடக்கி வச்சிருக்கமே அதெல்லாம் லாபம் பார்க்கணுமே, நஷ்டப்படக்கூடாது, எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் நிம்மதியாக உன்னை பார்த்து கொண்டே இருப்போம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுடைய முதல் துவாவே இதுதான். அப்போ முதல்ல சொர்க்கத்தில் கவலை கிடையாது. சொர்க்கம் என்பது எப்படிப்பட்டது? அது பிரம்மாண்டமானது, விவரிக்க முடியாதது. அதனுடைய அந்த பிரம்மாண்டத்தை ரசூலுல்லாஹ் ஒற்ற வார்த்தையில் சொல்றாங்க, என் நல்லடியார்களுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், என் நல்லடியார்களுக்காக வேண்டி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். வெளியூர்லேருந்து விருந்தாளிகள் வீட்டுக்கு வர்றாங்க, நமக்கு நெருக்கமான நண்பர்கள், பாலிய சிநேகிதர்கள் அல்லது நம்முடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா எப்படி தயார் செய்வோம்? அவங்களுக்கான தங்குறதுக்கான அறை, அவங்களுக்கான சாப்பாடு, இன்ன பிற தேவைகளை எப்படி பூர்த்தியாக்கணும், நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நம்மளோட ரொம்ப நெருங்கியவங்க, நம்ம வீட்டுக்கு அவங்க வர்றது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தால் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அவங்களுக்கான ஏற்பாடு செய்வோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ் சொல்கிறான், என் நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்திருக்கிறேன் சொர்க்கத்தை. அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறேன் கேளுங்கள். உலகத்தில் இதுவரை எந்த கண்களும் அந்த சொர்க்கத்தை பார்க்கவில்லை, எந்த காதுகளும் அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி கேட்கவில்லை, யாருடைய உள்ளத்தாலையும் கற்பனை பண்ண முடியாது. நயாகரா ஃபால்ஸ்ன்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், சொன்ன உடனே ஃபால்ஸ்ன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு கற்பனை வருது. எப்படி இருக்கும்? குற்றாலம் அருவி மாதிரி இருக்குமோ, அல்லது சுருளி அருவி மாதிரி இருக்குமோ, அல்லது வேற ஏதாவது அருவி மாதிரி அது இருக்குமோ? போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கு நாம் ஒரு கற்பனை செய்வோம், அது மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது, உலகத்திலே பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சி அது அந்த மாதிரி இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி. ஒரு ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு இடம் இருக்கிறது, அது வந்து ஒரு குளிர் பிரதேசம் வைத்துக் கொள்ளுங்களேன். அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். குளிர் பிரதேசம்னா அப்போ அது வந்து ஊட்டி மாதிரி இருக்குமோ, அது கொடைக்கானல் மாதிரி இருக்குமா, அது மூணாறு மாதிரி இருக்குமா? இப்போ இங்கே நம்ம பார்த்ததை வச்சு ஒரு சின்ன கற்பனை பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இந்த கற்பனைக்கு எட்டாவது சொர்க்கம். கற்பனை பண்ணவே முடியாது. எப்படி இருக்கும் நம்முடைய அறை? சொல்ல முடியாது. எப்படி இருக்கும் நமக்கான சுகம்? சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தாலும் கற்பனை செய்ய முடியாத ஒன்றைத்தான் அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே நல்லடியார்களுக்கு வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் இருக்கிறது. ஃபில் ஜன்னதி மிஅத்து தரஜா மா பைன குல்லி தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த். 100 படித்தரங்கள் இருக்கிற 100 கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குன்னா, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் இருக்கும். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம்? அந்த தூரத்தை அளக்க முடியுமா? நாம் விமானத்திலே பறக்கிறோம், வெளிநாடுகளுக்கு பறக்கிறோம் தேவைக்கு. எத்தனை ஃபிட்டு உயரத்தில் பறக்குது? சர்வசாதாரணமாக 40 அடி 40,000 அடி உயரத்திலே பறக்கிறது. சில விமானங்கள் 60,000 அடி உயரத்திலே பறக்கிறது. அதுக்கு மேலே இருக்குது. எவ்வளவு தூரம் இருக்குது தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 100 படித்தரங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். ஒரு படித்தரத்திற்கும் இன்னொன்னுக்கும் இடையில் உள்ள கேப் மட்டும் வானத்துக்கும் பூமிக்கு இடையில. அப்படின்னா 100 எப்படி இருக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்த்துங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வல் ஃபிர்தௌஸ் அலாஹா, இந்த 100ல் ஆக உச்சத்தில் இருப்பதுதான் ஃபிர்தௌஸ். நம்ம கேட்குறோம்ல ஒவ்வொரு நாளும். பொதுவாகவேங்க சொர்க்கத்தை கேட்கணும் அல்லாட்ட, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு எங்களை சொர்க்கத்தில் சேர்த்துருன்னு கேட்கணும். ஆனால் வெறுமின்னு சொர்க்கத்தை கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா சஅல்துமுல்லாஹ அல் ஜன்னா ஃபஸ்அலூஹா அல் ஃபிர்தௌஸ். நீங்கள் சொர்க்கத்தை வெறுமின்னு அல்லாட்ட கேட்காதீங்க, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த ஃபிர்தௌஸ் சொர்க்கம் தான் சொர்க்கத்திலேயே ஃபர்ஸ்ட் மேலே உயரத்தில் இருக்குது, உச்சத்தில் இருப்பது தான். அங்கிருந்து தான் சொர்க்கத்துக்கான ஒட்டு மொத்த நீரோடைகளும் பிறந்து வருகிறது. பால், தேன், மது, நீர் மொத்தமும் பிறக்கும் இடம் அந்த ஃபிர்தௌஸ் தான். எனவே அதை கேளுங்க. அந்த ஃபிர்தௌஸில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தனி அந்தஸ்திலே வைத்திருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. படித்தரங்களை நாம் கற்பனை செய்ய முடியவில்லை. 100 படித்தரம் எப்படி இருக்கும் தெரியாது. அது மாதிரி பாருங்க, சொர்க்கத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு ஏதாவது தேவை, நம்முடைய ஜாமான் வாங்கணும், ஏதாவது நம்முடைய பொருட்கள் வாங்கணும்னா கடை வீதிகளுக்கு போகிறோம் இல்லையா? கடை வீதிக்கு போய் தேவைப்பட்ட ஜாமான்களை வாங்கிட்டு வரோம். சொர்க்கத்திலையும் ஒரு கடை வீதி இருக்குமா? கடை வீதினா அங்கே போயிட்டு நம்ம வந்தோம்னா புழுதியோடு வருவோம். எவ்வளோ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷன் நம்மளை அப்படியே புழுதியாக்கிறோம், முகத்திலையும் அல்லது நம்முடைய ஆடையிலையும்.
ஆனா சொர்க்கத்தின் கடை வீதிக்கு சொர்க்கவாதிகள் டெய்லி போயிட்டு வருவாங்களாம். எப்படி இருப்பாங்க? ஹதீஸ்ல வந்திருக்கு, இன்னஃபில் ஜன்னத்தில சூகா, சொர்க்கத்திலே ஒரு கடை வீதி இருக்கிறது. யதூனஹா குல்லு ஜும்ஆ, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று சொர்க்கவாதிகள் அந்த கடை வீதிக்கு அடி காலால நடந்து போயிட்டு வருவாங்க. போகும்போது ஃபஹப்பர் ரீஹு ஷிமால் ஃபதஹுஸு ஃபி உஜூஹிஹிம் வ தியாபிஹிம், அங்கே ஒரு அழகான தென்றல் காற்று வீசும். அந்த வெள்ளிக்கிழமை சொர்க்கவாதிகளாக நடந்து அப்படி கடை வீதிக்கு போகும்போது அழகான ஒரு தென்றல் காற்று வீசும். அந்த தென்றல் காற்று அவர்கள் மேனியிலும் படும், அவர்களின் ஆடைகளிலும் படும். பட்ட ஒன்று என்ன ஆகும்னா அவங்கள்ட்ட இருந்த அழகு இன்னும் கூட ஆயிரும், இன்னும் அதிகப்படியான அழகாயிருவாங்க. ஏற்கனவே சொர்க்கவாதிகள் உள்ள போயிட்டாங்கன்னா பேரழகு மிக்கவர்களாக ஆயிடுவாங்க. ஹதீஸ்ல வருதுங்க, சொர்க்கவாதிகளுக்கு எத்தனை வயசு இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். சொர்க்கத்தில் எல்லாத்துக்கும் எல்லா சொர்க்கவாதிகள் எத்தனை வயசுல வச்சிருப்பான்? 33 வயசு ஹதீஸ்ல வந்திருக்கிறது. 33 வயசு. நீங்க வயசுல 70 வயசுல உள்ளவங்கலாம் பார்க்கறதப்ப அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்கற மாதிரி தெரியுது. எத்தனை வயசுல இறந்தாலும் சரி எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து ஒரு வாலிபத்தினுடைய ஒரு சரியான வயது, அது ஒரு 33 வயது, அதில் கொண்டு வந்து கரெக்டாக வச்சிருவான். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்துக்கும் 33 வயசு. இப்போ சொர்க்கத்தில் ஏற்கனவே சொர்க்கவாதிகள் அழகா இருப்பாங்க. அந்த கடை வீதிக்கு போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் அவர்களின் அழகு ரொம்ப அற்புதமாக ஆகிவிடும். போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. வீட்டில் மனைவிமார்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கேட்பாங்களாமா, என்ன நீங்கள் போகும்போது இப்படி இருந்தீங்க, வரும்பொழுது இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, எப்படி இந்த அழகு உங்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்வாங்களாம். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், அன்தும் வல்லாஹி இஸ்தக்தும் ஹுஸ்னன் வ ஜமாலா. பெண்களும் போயிருப்பாங்க கடை வீதிக்கு, அவங்களும் போயிட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஆமானது பொதுவானது அந்த தினம் வெளியே போயிட்டு வருவது என்பது. இவங்க ஆண்கள் வந்து சொல்லுவாங்களாம், நீங்களும் பேரழகா ஆயிட்டீங்களே, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கிறீங்களே என்று இவர்களும் பேசிக்கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காற்று அடிக்கும், அந்த காற்று அழகை கொடுக்கும் நபி சொன்னார்கள். ஒரு காற்று அடிக்கும், இன்னைக்கு அடிக்கிற காற்று நமக்கு அழகையா கொடுக்குது, இருக்கிறதுல மொத்தமா பறிச்சுட்டு போயிருது இல்லையா? அந்த சொர்க்கத்தின் காற்று கூட மனிதர்களுக்கு பேரழகை கொடுக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு தரமானது, அவ்வளவு இன்பத்தை தரக்கூடியது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் முதலில் கவலையை தரமாட்டான். ஹதீஸ்ல வருது, லஹ்திலாஃப பைனஹும், அங்கே சச்சரவுகள் கிடையாது, சண்டை கிடையாது. இது எனக்குரிய சீட்டு, என் சீட்டில் நீ உட்காராத, நான் வச்சு போட்டுட்டு போயிருக்கேன், இது எனக்குரிய இடம், எந்த சண்டையும் கிடையாது. இங்க அண்ணன் தம்பி கையில் ஏதாவது சின்ன சின்ன சலசலப்பு வரலாம், அக்கம் பக்கத்து கையில் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அங்கே யாருக்கும் இடையில் எந்த சண்டையும் கிடையாது, சச்சரவும் கிடையாது, அங்கே கிடையாது. வலா தபாகுதீன், அங்கே சொர்க்கத்திலே என்ன கிடையாது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவரின் மீது இன்னொருவருக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, குபாலம், அதெல்லாம் இருக்காது. சில நபர்களை பார்க்கும் பொழுது நாமே ஏதாவது கற்பனையில் ஏதாவது நினைத்துக் கொள்கிறோமே, இந்த நினைப்பெல்லாம் அங்கே இருக்காது. ஒலா யஸ்குமூன், சொர்க்கத்திலே என்ன கிடையாது? நோய் கிடையாது. இங்கே நோய் இருக்குது, நோயோடு தான் வாழ்ந்தாகணும், வேறு வழி இல்லை. நம்ம வீடுகளில் முன்னாடி ஒரு காலத்துலலாம் அலமாரியில் ஃபுல்லாக புத்தகங்கள் அடுக்கி வச்சுருந்தோம். இன்னைக்கு அலமாரியில் ரேக்கா மருந்து மாத்திரை அடுக்கி வச்சுருக்கோம். நம்மளே பெருமையாக சொல்லிக்கிறோம், அந்த ஃபஸ்ட்டு மேல் ரேக்கில் இருக்கிறது எங்கள் அப்பா சாப்பிட்ற மருந்தாக்கும், இந்த நடுஸில் இருக்க அது எங்கள் அம்மா மருந்து, கீழே இருக்கிற அதில் ஒரு பார்ட்டு என்னுடைய சின்ன மகளுக்கு, இன்னொரு பார்ட்டு என் பையனுக்கு, இந்த இருக்கு பாருங்க இது எனக்கு, எல்லாம் அடுக்கி வைத்து மருந்தை அடுக்கி வைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலம் இது இல்லையா? மருந்து இல்லாமல் வாழ முடியாது என்ற சூழல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு நோய் கிடையாது, நோய் வராது. வலா யபூலூன், அவர்களுக்கு சிறுநீர் கடிக்க வேண்டிய தேவை கிடையாது, அங்கே மலம்ஜாம் கடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வலா யஃப்துலூன், எச்சில் வராது, சளி வராது. வாயிலிருந்து நமக்கு எச்சில் வருது வெளிப்படுத, இதுவும் கிடையாது, சளியும் கிடையாது. வலா யம்தஹதூன், அதே போன்று மூக்கிலிருந்து வடியக்கூடிய அந்த நாசி சளி அதுவும் கிடையாது. அதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அசுத்தத்திற்கு அங்கே வேலையே கிடையாது. ஏன்னா சொர்க்கங்கிறது கிளீன் சிட்டி, அது ஒரு தூய்மை நகரம், அது ஒரு பரிசுத்தமான நகரம், அதிலே எந்த அசுத்தத்திற்கும் வேலை கிடையாது. மனித உடம்பிலிருந்து வேர்வை வரும், ஹதீஸ்ல வந்திருக்கு, ஆனால் வேர்வை கூட கஸ்தூரியை விட மணக்கும். அது இங்கே வரக்கூடிய வேர்வை நிற்க முடியல, பக்கத்தில் நம்மளாலே நம்மளுடைய வேர்வை சகித்து கொள்ள முடியல. ஆனால் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு வேர்வை வரும், வேர்வையும் கஸ்தூரியை விட மேன்மையாக மணக்கும். இதுவெல்லாம் சொர்க்கத்திலே அல்லாஹ் தரக்கூடியது. முக்கியமாக எல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா அந்த ஹூருல் இன்னு ஏதோ சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி இம்ராஇம் மின்ஹும் ஜௌஜத்தானி மின் ஹூரில் ஐன், சொர்க்கத்திலே சொர்க்கத்தின் சொர்க்க ஆண்களுக்கு அல்லாஹ் 2 ஹூருல் இன்களை கொடுப்பான். உங்கள் ஆர்வம் ரொம்ப மேலாக இருக்க மாதிரி தெரியுது, உலகத்தில் தாங்க முடியாது 2 பேரை வச்சுக்க இயலுமா?
ஒரு பெண்ணை கட்டிக்கொண்டே நான் படுற பாடு அவ்வளவு பெரிய பாடாக இருக்கிறது. 2 மனைவி எங்கிட்டு கட்டிக்கொள்ள? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திலே 2 பெண்கள், 2 ஹூருல் ஈன்கள், கண் அழகிகள். அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கிற பேர் பாருங்க, கண் அழகிகள். ஏன் அல்லாஹ் அவர்கள் கண் அழகின்ற வைத்தான் தெரியுமா? அவங்க முகம் பேரழகாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சிம்பிளா உதாரணம் சொன்னாங்க. நீங்க அவங்களுடைய அழகை புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுடைய பேரழகை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த சொர்க்கத்து பேரழகி ஒரு பெண், ஹூருல் ஈன், சொர்க்கத்திலிருந்து முகத்தை இந்த பூமிக்கு காண்பித்தால், இந்த பூமிக்கு ஒரே ஒரு பெண் காண்பித்தால், இருண்டு கிடக்கும் இந்த பூமி வெளிச்சமாகிவிடும். இருண்டு கிடக்கக்கூடிய இந்த பூமி அப்படி பேரழகாக ஆகிடும், வெளிச்சமாக ஆகிவிடும். அந்த அளவுக்கு அழகு, அந்த அளவுக்கு அழகு. அந்த அழகான பெண்கள் ஒவ்வொரு ஆணுக்கும் 2 பெண்களை அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தராங்க. இப்போ பெண்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், சரி ஆண்களுக்கு ஹூருல் ஈன்கள், அதுவும் 1க்கு 2, சரி அப்போ எங்களுக்கு என்ன அப்படி கேள்வி வருமோ வராதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸில் வந்திருக்கிறது, இன்ன நிசா துன்யா யகுன் ஃபில் ஜன்னதி அஜ்மல மினல் ஹூருல் ஈன். உலகத்தில் ஒரு பெண் உள்ளபடியே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் ரசூலையும் பயந்து தன் வாழ்க்கையை சாலிகான பெண்ணுடைய தன்மைக்கு தக்கவாறு அமைத்து கொண்டால், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன கொடுப்பான் தெரியுமா? ஹூருல் ஈன். என்ன ஹூருல் ஈன்? அதை விட பேரழகாக்கிடுவான் அல்லாஹ் அவங்களை. அதை விட பேரழகு, ஹூருல் ஈன்களை விட பேரழகு மிக்கவர்களாக ஆகிடுவார்கள். மட்டுமல்ல, அவங்களுடைய கணவனாலே நம்ப முடியாது, இது நம்ம வீட்டுக்காரியா, இது நம்ம ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி இல்லையே என்று ஆச்சரியப்படும் விதத்திலே அல்லாஹ் அவர்களுடைய அழகை மாற்றி விடுவான். மட்டுமல்ல, சொர்க்கத்திலும் உலகத்தில் வாழக்கூடிய கணவனின் தொடர்பு தொடரும். போட்ட உடனே எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரியுது, இங்கே தான் படுறோம் பாடு, அங்கேயும் பாட்டு தான், அவனுக்கு ஒரு வழி கிடையாது. அல்லாஹ் சொன்னான், உதுகுலுல் ஜன்னத்தை அன்தும் வசுவாஜிக்கும் துகபரும். சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் போங்கள், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் மனைவியை கையை பிடிச்சிட்டு போங்கன்னா, உங்கள் மனைவியோடு சேர்ந்து போங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இப்போ நாளை மறுமையிலே சொர்க்கவாதிகள் இங்கே வாழ்ந்த மனைவிமார்களை அங்கேயும் வாழ்க்கையை தொடர்வார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, இதை சொல்லி முடிக்கிறேன். நபிகளாரின் துணைவியார் அன்னை ஆயிஷா, நபிகளாரின் மகளார் ஹசரத் ஃபாத்திமா, 2 பேரும் பேசிக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. பேச்சில் ஹசரத் ஆயிஷா அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, ஃபாத்திமா அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, முதல்ல நாளைக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிடும் பொழுது பேர் சொல்லி கூப்பிடுவான். பேர் சொல்லும் பொழுது அவங்க அத்தா பேரையும் சேர்த்து சொல்லுவான். என்னை அல்லாஹ் கூப்பிடுவான், ஃபாத்திமா பின்து முஹம்மதின் மகளே ஃபாத்திமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். எனக்கு பெரிய பெருமையாக இருக்கும், எல்லாருக்கும் மத்தியில் வச்சு என்னைய முகமது ஸல்லல்லாஹு மகளேன்னு கூப்பிட எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை. உலக மாந்தர்கள்லாம் கூடி இருக்கக்கூடிய சபல்ல அது. உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதே. ஏன்னா உங்கள் அப்பா அபூபக்கர் ஆச்சு. உங்களை கூப்பிடும் பொழுது அபூபக்கரின் மகளே ஆயிஷான்னு தான் கூப்பிடுவான் அல்லாஹ். ஆயிஷா அம்மா சமயோஜிதமான ஆற்றல். ஆயிஷா அம்மாவின் ஆற்றலை போன்று, அறிவை போன்று சஹாபிய பெண்களிலே யாருக்கும் அல்லாஹ் தரலங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் மரசாக அன்னை ஆயிஷா பெண்கள் மரசா வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, அங்கே படிக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் ஆயிஷா அம்மாவினுடைய அந்த அறிவின் கொஞ்சத்தை மிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான். அவ்வளவு தெளிவான ஞானம் அவர்களுக்கு. யோசிக்காமல் உடனே பதில் சொன்னாங்க. எல்லாம் சொல்கிறது சரிதாம்மா ஃபாத்திமா, ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன், சரிதான், எல்லாம் சரிதான். என்னை எங்கள் அப்பா பேரை சொல்லி தான் அல்லாஹ் அழைப்பான். ஆனால் எல்லாத்தையும் அழைச்சி முடித்த பின்னாடி சொர்க்கவாதிகள்லாம் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது அவங்கவுங்க கணவனுடைய கையை பிடிச்சிட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். நீ உங்கள் அப்பா கையை பிடிக்க முடியாது. முகமது ஸல்லல்லாஹு உங்கள் அப்பா கையை பிடிக்க முடியாது. நீ அலியல்லா கையை பிடிச்சி தான் சொர்க்கத்துக்கு போகணும். நான் தான் முகமது ஸல்லல்லாஹு கையை பிடிச்சிட்டு போவேன் சொர்க்கத்துக்கு. நான் முகமது நபியுடைய கையை பிடித்து கொண்டு போக காரணம் என்னுடைய கணவர். அவர் என்னுடைய கணவர். அல்லாஹ்வின் தூதர் என்பதை தாண்டி என்னுடைய கட்டிக்கொண்ட என்னை கைபிடித்த கணவர் என்பதனாலே அவர்களோடு நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு துணைவியார் அன்னை ஆயிஷா சொன்னதாக செய்திகள் இருக்கிறது. ஆக சொர்க்கத்தில் அல்லாஹ் இவ்வளவு நியாமத்துகளை வைத்திருக்கிறான், இவ்வளவு பெரிய அருளை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தை சொர்க்கத்தை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க ஆயிஷா அம்மாக்கு, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேளுங்கன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடு என்று கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான, கண்ணால் பார்க்க முடியாத, காதால் கேட்டு தீர்க்க முடியாத அந்த உயர்தரமான ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா